ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சென்ற பதிவிலே நாம் ஊர்த்வபுன்றத்தை பற்றி பார்க்க ஆரம்பித்திருந்தோம். ஊர்த்வபுன்றம் என்றால் என்ன? ஊர்த்வபுன்றத்தை ஏன் தரிக்கிறோம்? இந்த ஊர்த்வபுன்றம்ங்கிற அந்த பெயர் அது எதனால் வந்தது? இந்த திருமண்காப்பு கையிலே குழைக்கும் பொழுது நாம் என்னென்ன அனுசந்திக்க வேண்டும், இதையெல்லாம் பார்த்திருந்தோம் சென்ற பதிவிலே. இப்போ இந்த பதிவிலே என்ன பார்க்க போகிறோம் என்றால், இன்னும் இந்த ஊர்த்வபுன்றம் திருமண்காப்பை பற்றின சில விஷயங்களை இந்த பதிவிலே பார்க்க போகிறோம். இன்னும் அடுத்த பதிவு அதெல்லாமும் திருமண்காப்பு பற்றியே நாம் பார்க்க போகிறோம். இந்த ஊர்த்வபுன்றத்தை ஒருவன் அவசியமாக தரிக்க வேண்டும். அதுவும் அவன் வைஷ்ணவனாக இருப்பின், அதாவது வைஷ்ணவர்களாக இருப்பதே பெரும் பாக்கியம். எல்லாராலையும் அவ்வளவா முடியாது. எம்பெருமானினுடைய கட்டாட்சத்தினாலே தான் ஒருவனுக்கு அந்த வைஷ்ணவத்துவம் கிடைக்கிறது. அப்படி வைஷ்ணவர்களாக இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த திருமண்காப்பை தரித்து கொண்டுதான் இருக்க வேண்டும். ஏன் என்றால், பாத்ம புராணத்திலே எம்பெருமான் ஒரு வார்த்தை சொல்கிறான். ஊர்த்வபுன்றஸ்ய மத்தியே தூ விஷாலே பாதசயுதே லக்ஷ்மியா சார்த்தம் சமாசீனோ ரமேஹம் தத்ர நிச்சிதா சபாதம் ஊர்த்வபுன்றம் தூ தாரயந்தி ச ஏ நராஹா தேஷாம் லலாட்டே சததம் சர்வதீர்த்தஞ்ச திஷ்டதி அப்படின்னு காணப்படுகிறது வச்சனம். எம்பெருமான் என்ன சொல்கிறான்னா, அழகாக ஒருவன் நெற்றியிலே திருமண்காப்பு தரித்து கொண்டு இருந்தானாகில் அந்த திருமண்காப்பிலே திருமகளாகிற லக்ஷ்மி தேவியோடு நான் அங்கு வாசம் செய்து நான் ரமிக்கிறேன், நான் மகிழ்கிறேன், அந்த இடத்திலே நானேன் வாசம் செய்கிறேன்னு எம்பெருமான் சொல்கிறான். இப்போ எம்பெருமானுக்கு வாசஸ்தானமாக இருக்கக்கூடியது இந்த திருமண்காப்பு. இப்போ கேசவன் முதலான 12 எம்பெருமான்களும் 12 திருமண்காப்பிலே வாசம் செய்கிறார்கள். இது நமக்கு ரக்ஷையாகவும் ஆகிறது. எந்த ஒரு தேவதைகளோ எந்த ஒரு பூதங்களோ இந்த திருமண்காப்பை ஒருவன் உடம்பிலே பார்த்தால், தோள்களிலே சங்க சக்கர பொறியை பார்த்தால் இவன் வைஷ்ணவன் என்று தூரச் செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படி ஒரு வைஷ்ணவனுக்கு ரக்ஷையாக்க இருக்கக்கூடியது இந்த திருமண்காப்பு. ஆகையாலே கண்டிப்பாக இந்த திருமண்காப்பை தரிக்க வேண்டும். அதுவும் நெற்றியிலே நன்கு திருமண்காப்பை தரித்து கொண்டிருக்கக்கூடியவன் அவனுடைய நெற்றியிலே எல்லா தீர்த்தங்களும் இருக்கிறது. இப்போ என்ன அர்த்தம்? அது அவ்வளவு புனிதமானது. கங்கை முதலான எல்லா தீர்த்தங்களும் எவ்வளவு புனிதமானது. அப்படி இந்த திருமண்காப்பு தரித்து கொண்டிருக்கிறவன் நெத்தியிலே எல்லா தீர்த்தங்களும் வசிக்கிறதுன்னு பத்ம புராணம் கூறுகிறது. ஆகையாலே அவசியமாக நாம் திருமண்காப்பை தரித்து கொள்ள வேண்டும். அது நமக்கு உயர்த்தியை கொடுக்கும். எந்த விதமான சங்கோச்சமும் இல்லாமல் திருமண்காப்பை எப்பொழுதும் எக்காலத்திலும் நாம் விடாமல் தரிக்க வேண்டும். சரி, இந்த திருமண்காப்பை எப்படி தரிக்க வேண்டும்னு பார்ப்போம். கையிலே திருமணை வைத்து குழைக்க வேண்டும்னு சொன்னேன். அந்த குழைப்பதற்கு நமக்கு ஜலம் வேண்டுமே. ஜலத்தில் தானே குழைக்க முடியும். ஆகையாலே அந்த ஜலத்தை ஒரு பாத்திரத்திலே வைத்து கொள்வார்கள் எல்லாரும். அது எந்த பாத்திரத்திலே வைத்து கொள்ள வேண்டும்னு சாஸ்திரம் கூறுகிறது. ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமத்திலே என்ன சொல்லியிருக்கிறதுன்னு பார்த்தோமாகில், ந சுவர்ணாதிபி குறியாத் தாருபிர் மிருத்பிரேவவா நாரிகேல பலேனைவ சஷகம் புன்றதாரணே அப்படின்னு பார்க்க முடிகிறது. பிரம்மராத்திரத்திலே நாரிகேலார்த்த பாகேன கமடா கிருத்தினா புதா த்வினேத்ரேனைவ குர்வீத பாத்திரம் வை புன்றதாரணே என்று கூறப்பட்டிருக்கிறது. அதாவது இதற்கு பொருள் என்னன்னா, ஒரு தீர்த்தம் வைத்து கொண்டிருக்க வேண்டும் ஒரு பாத்திரத்திலே. அதிலே ஒரு உத்தரணியை வைத்து கொள்ள வேண்டும், ஸ்பூன் மாதிரி இருக்கக்கூடியது. ஏன்னா அதுலேருந்து தீர்த்தத்தை எடுத்து கையில் சேர்த்து கொள்வதற்கு. அப்படி கையில் சேர்த்துன்ற தீர்த்தத்தில் திருமணை வைத்து நாம் குழைப்போம். இதுதானே நடக்கும். இந்த திருமணை குழைக்கும் பொழுது ஸ்ரீசைலேஷ முதலான பத்தியங்களை அனுசந்தித்து அதை குழைக்க வேண்டும். திருமந்திரம் துவயம் இதையெல்லாமும் அனுசந்தித்து அதை குழைக்க வேண்டும்னு நாம் பார்த்தோம் போன பதிவிலே. இப்போ இந்த பாத்திரம் தீர்த்தம் வைத்து கொள்ள கூடிய பாத்திரம் எதனால் ஆக வேண்டும்னா, ந சுவர்ணாதிபிகி குறியாது. சுவர்ணம் தங்கத்தாலேயோ வெள்ளியாலேயோ செப்பாலேயோ அதை பண்ண வேண்டாம். இல்லை மரத்தினாலே பண்ண வேண்டாம். இல்லை மண்ணாலே அகல் அந்த மாதிரி மண்ணாலேயும் பண்ணக்கூடாது. எதால் பண்ண வேண்டும்? நாரிகேலம் தேங்காயினுடைய அந்த சரட்டு, அதாவது கொட்டாங்குச்சின்னு சில இடத்துல சொல்லுவார்கள். இந்த தேங்காயை 2ஆக உடைத்து அதிலே ஒரு பக்க அந்த ஓட்டை நாம் பாத்திரமாக பயன்படுத்த வேண்டும்னு சொல்கிறது. அதிலும் இந்த தேங்காயை உடைக்கும் பொழுது பொதுவாக எல்லாரும் எப்படி உடைப்பா? இப்படி பாதியாக உடைப்பா, இந்த பக்கம் நடுவாக.
அப்படி உடைக்காமல் இந்த கண் இருக்கிற பகுதியிலே நட்ட நடுவாக இப்படி நடு பக்கமாக உடைக்க வேண்டும். அதாவது சாதாரணமாக நாமெல்லாம் உடைக்கும் பொழுது கண் இருக்கிற மூடி கண் இல்லாத மூடின்னு 2 மூடி வரும். அதாவது அந்த குடுமி இருக்கும் தேங்காய்க்கு மேலே. அப்படி உடைக்காமல் அதற்கு எதிர்மறையாக அந்த கண் இருக்கிறதே கண்ணுக்கிட்ட நடுவாக உடைக்க வேண்டும். அப்படி நடுவாக உடைத்தால் என்னாகும், 2 கண் உள்ள ஒரு மூடி, ஒரு கண் உள்ள ஒரு மூடின்னு வரும். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் ஃபோட்டோவில் கூட பார்க்கலாம். இதுதான் தேங்காய் அப்படின்னா இதை இந்த பாதியாக இப்படி உடைப்போம். அப்படி உடைக்காமல் இப்படி குறுக்காக நடுவாக உடைத்தால் 2ஆக பிளவும். இப்படி பிளக்கும் பொழுது பொதுவாக கையால் உடைக்க முடியாது. அது ஏதாவது ஒரு அதுக்குன்னு உண்டான பிளேடு, அந்த ரம்பம் போன்ற வஸ்துக்களை உபயோகப்படுத்தி உடைத்தால் நல்ல ஷேப்பாக அழகாக வரும். அப்படி வரக்கூடிய இதில் உள்ள தேங்காயெல்லாம் எடுத்துகிட்டு வெளிப்பக்கத்தை நன்னா கல்லுலேயோ இல்லை பேப்பர் கொண்டோ நன்னா தேய்ச்சா அது பளபளன்னு ஆயிடும் தேங்காய். இந்த தேங்காய் ஓட்டினுடைய பாகம் இப்படி உடைக்கும் பொழுது 2 பாகம் எப்படி வரும்னா, ஒரு பாகத்திலே 2 கண் இருக்கும், இன்னொரு பாகத்திலே ஒரு கண் இருக்கும். அப்படி குறுக்காக உடைக்கும் பொழுது அந்த 2 கண் உள்ள பாகத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். அது பார்த்தா ஒரு கமட்டம், அதாவது ஒரு கூர்மம் மாதிரி இருக்கும், ஆமையின் முதுகோடு மாதிரி இது இருக்கும். இந்த பாத்திரத்தை தான் நாம் பயன்படுத்த வேண்டும்னு சொல்கிறது சாஸ்திரம். இது நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்க்கலாம். இதுதான் அந்த ஓடு, இப்படி தான் கிடைக்கும். இது என்னுடைய அகத்திலே நான் பயன்படுத்தக்கூடியது. 2 கண்ணோடு இருக்கக்கூடிய மூடி, இதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இது ரொம்ப பெருசாக இருக்கும் பார்க்க. இப்படி இல்லாமல் வெளியூருக்கெல்லாம் போகிறதுக்கு அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்கா, சின்ன தேங்காயை எடுத்து அதை இந்த மாதிரி 2ஆக பிளந்து சின்னதாக கூட அதை எடுத்து வைத்திருக்கிறார்கள். இதோ இன்னொரு ஃபோட்டோ உங்களுக்கு காண்பிக்கிறேனே, இது எங்கள் தாத்தாவோடுது. அவர் பயன்படுத்திய இந்த ஓடு, தேங்காய் ஓடு இது எவ்வளவு சின்னதாக இருக்குது, எவ்வளவு அழகாக இதை வடிவமைத்திருக்கிறார்கள்னு பாருங்க. இது ஊருக்கு கொண்டு போகிறதுக்காக அவர்கள் பயன்படுத்தியது. இப்போ எல்லா ரகங்களிலும் இந்த மாதிரி இருந்திருக்கும் அந்த காலத்தில். நமக்கு அதனுடைய மதிப்பு தெரியாமல் நாம் அதை தொலைத்திருப்போம். ஆனால் இதைத்தான் திருமண்காப்பு எட்டுக்கொள்ளும் பொழுது ஜலத்தை பூரித்து வைக்க நாம் பயன்படுத்த வேண்டும்னு சாஸ்திரம் கூறுகிறது. ஆகையாலே இது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. இது பண்ணுவது ஏதாவது ரம்பமோ இல்லை, இந்த காலத்தில் தான் நிறைய வசதி வந்துடுது. அழகாக அதை நடுவாக பிளந்து இந்த மாதிரி ஒரு பெரிய தேங்காயிலையோ இல்லை உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் நீங்கள் பண்ணி வைத்து கொள்ளலாம் உங்கள் அகங்களிலே. இந்த பாத்திரத்தை வைத்து இந்த பாத்திரத்திலே ஜலம் பூரித்து அதிலே ஒரு உத்தரணியை வைத்து அதிலிருந்து ஜலத்தை எடுத்து கையிலே சேர்த்து கொண்டு திருமண்காப்பை குழைக்க வேண்டும். இதுதான் முதல் விதி. இந்த ஊர்த்வ புன்றத்தை நாம் தரிக்கும் பொழுது நம்முடைய ஆள்காட்டி விரலாலே தான் தரிக்க வேண்டும். அதுதான் சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பார்த்தோமாகில் தக்ஷிணஸ்ய து ஹஸ்தஸ்ய அங்குல்யஸ் சம்பிரகீர்த்திதாக ஆயுஷ்காமேன மர்த்தியேன கிராஹ்யா தத்ர கனிஷ்டிகா அபத்தியகாமி யோ மர்த்தியா சோங்குல்யா நாமிகாக்கியா ஊர்த்வபுன்றஸ்ய கரணே நிஷித்தா மத்தியமாங்குலிஹி நிஷ்பலம் சோர்த்வபுன்றம் ஸ்யாத் தயா கேவலயா கிருதம் முக்தி சித்தா பிரதேசின்யா கிருத்தேன முனிசத்தம தஸ்மாத் தயா கிருதம் புண்ணியம் பாபம் ஹரதி தத்நாம் அங்குஷ்டேனார்த்த காமஸ்து நித்தியம் குறியாத் அதந்திரிதா அப்படின்னு கூறப்பட்டிருக்கிறது சாஸ்திரங்களிலே. அதாவது திருமண்காப்பு தரித்து கொள்ளும் பொழுது, அதாவது இந்த ஊர்த்வ புன்றத்தை தரிக்கும் பொழுது ஒவ்வொரு விரலிலே எட்டுக்கொண்டால் ஒவ்வொரு பலன் கிடைக்கும்னு சொல்லப்படுகிறது. அதில் இந்த சுண்டு விரல், அந்த சுண்டு விரலுக்கு கனிஷ்டிகான்னு பேர். ஆயுஷை வேண்டுகிறவன் அவன் இந்த சுண்டு விரலாலே ஊர்த்வ புன்றங்களை தரிக்க வேண்டும். அதற்கு மேலே குழந்தை வரம், அபத்தியம், அதை வேண்டக்கூடியவன் அதற்கு அடுத்த மோதிர விரலாலே திருவண்காப்பை தரிக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடியவனுக்கு அந்த குழந்தை வரம் கிடைக்கும். அடுத்தது நடுவிரல். இந்த நடுவிரல் எப்பொழுதும் யாராலேயும் பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்த தகாதது. ஆகையாலே இந்த ஊர்த்வ புன்றம் எட்டுக்கொள்ளும்பொழுது இந்த நடுவிரலை பயன்படுத்தவே கூடாது. அடுத்தது கட்டை விரலிலே பயன்படுத்தக்கூடியவன் அர்த்தகாமன், அர்த்தம் வேண்டுங்கிறவன் கட்டை விரலாலே எட்டுக்கொள்ள வேண்டும். ஆனால் முக்தி வேண்டும், மோட்சத்திற்காக செல்லக்கூடியவர்கள் எப்பொழுதுமே ஆள்காட்டி விரலாலே தான் எட்டுக்கொள்ள வேண்டும்னு இந்த பிரமாணம் சொல்கிறது. ஆகையாலே மற்ற விரலை உபயோகப்படுத்தும் பொழுது ஒவ்வொரு பலனை
சாஸ்திரம் கூறுகிறபடினாலே நாம் எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் முக்தியை வேண்டி இருக்கக்கூடிய முமுட்சுக்களான பிரபன்னர்கள் ஆள்காட்டி விரலாலேயே நாம் திருவன்காப்பை தரிக்க வேண்டும், ஸ்ரீசூர்ணத்தையும் அத்தை கொண்டே தரிக்க வேண்டும் என்பது சாஸ்திரம். ஆக இந்த திருவன்காப்பு வைத்து கொள்ளக்கூடிய பெட்டியும் கூட அந்த காலத்தில் இந்த மாதிரி 2 துளை இருக்கக்கூடிய இந்த மாதிரி சாதாரண பெட்டிகள் இருக்காது. இன்னும் விசேஷ பெட்டிகள் வைத்திருப்பார்கள், பெரிய ஓலை பெட்டிகள் இதெல்லாம் வைத்திருப்பார்கள். அதில் ஒன்றும் சாஸ்திரங்கள் நியமம் இல்லை, திருவன்காப்பு எந்த பெட்டியில் வைத்து கொள்ள வேண்டும். ஸ்ரீசூர்ணத்துக்கு நியமம் இருக்கிறது. அதை ஸ்ரீசூர்ண அந்த பகுதியிலே ஸ்ரீசூர்ணத்தை பற்றி பேசக்கூடிய பகுதியிலே நாம் பார்க்க போகிறோம். இப்பொழுதைக்கு அந்த திருமண் பெட்டி, அந்த திருமணை வைத்து இருக்கக்கூடிய அந்த பெட்டியை வைத்து கொள்ள வேண்டும். அந்த பெட்டியை வைத்து கொண்டு அந்த பெட்டிக்கு அருகிலே இந்த நாரிகேல பழம், அதாவது தேங்காய், அந்த தென்னை கொட்டாங்குச்சின்னு சொல்லக்கூடிய அந்த சரட்டை, அதை வைத்து கொள்ள வேண்டும். கூர்மாக்கிருத்தியிலே இருக்கக்கூடிய அந்த 2 கண்களோடே இருக்கக்கூடிய அந்த பாத்திரம், அதிலே ஒரு உத்தரணியை வைத்து ஜலத்தை எடுக்க வேண்டும். ஜலத்தை நல்ல சுத்தமான ஜலத்தை அதிலே ரொப்ப வேண்டும். அதற்கு மேலே கையிலே அந்த ஜலத்தை சேர்த்து நன்னா திருமன்காப்பை ஸ்ரீசைலேஷ முதலான மந்திரங்களை சொல்லி குழைக்க வேண்டும். திருமந்திரம் துவயத்தையும் அனுசந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்புறம் அதை தரிக்க வேண்டும். தரிக்கும் பொழுது கண்ணாடியை பார்த்து தரிக்கலாம். ரொம்ப அழகாக இட்டுக்கொள்ள வேண்டும். எல்லா பிரமாணங்களும் திருவன்காப்பை பற்றி அதனுடைய அளவை சொல்லக்கூடிய எல்லா பிரமாணங்களிலும் இந்த ஒரு விஷயம் தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. கோணலாக இட்டுக்கொள்ளக்கூடாது, ரிஜுவாக நேராகத்தான் இட்டுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி ரொம்ப அழகாக மனோகரம்னு சொல்கிறது சாஸ்திரங்கள். ரொம்ப அதை பார்த்தாலே ஒருத்தருக்கு மனசு ஈர்க்கப்பட வேண்டும். அப்படி அழகாக இட்டுக்கொள்ள வேண்டும் திருவன்காப்பு. ஏன்னா எம்பெருமான் வாசம் செய்யக்கூடிய ஸ்தானம் அல்லவா. அதை நம்முடைய வேகத்திற்கு அவசரத்துக்கு அவசரமாக கோணலாக இட்டுக்கொள்ளக்கூடாது. அதை எம்பெருமான் வாசிக்கக்கூடிய இடம்னு மனதிலே அதை எண்ணத்தோடு அழகாக நாம் எட்டுக்கொள்ள வேண்டும் என்று சாஸ்திரம் தானே கூறுகிறபடியினாலே அழகாக திருமணம் எட்டுக்கொள்வது நமக்கு அலங்காரத்திற்காக, எப்படி வேணால் திருமணம் எட்டுண்டா போரும் என்கிற எண்ணம் இல்லாமல் அழகாக எட்டுக்கொள்வது எம்பெருமான் அங்கு வாசம் செய்வதற்காக என்கிற எண்ணத்தோடு திருவன்காப்பை அழகாக தரிக்க வேண்டும். இது திருவன்காப்புக்கு முன்னாடி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இதுவரை பார்த்தோம். இனி நெற்றியிலே திருவன்காப்பு எந்த அளவிலே, எந்த ஆகாரத்திலே, எப்படி எட்டுக்கொள்ள வேண்டும், முதலிலே என்ன எட்டுக்கொள்ள வேண்டும், இரண்டாவது என்ன எட்டுக்கொள்ள வேண்டும், 12 திருவன்காப்புகளின் அளவுகள் என்ன, இதையெல்லாம் அடுத்த பதிவிலே தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.